அந்த இவரை கூப்பிட்ட கொடுமைக்கு இவருக்கு ஏதாவது தோசை கசை வாங்கி கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே என்ன பாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம், சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிற்கிது, அப்படியே போயிட்டு வருவோம். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது பிடிச்சி ஒரு ஊழியத்துக்கு இந்த விவரம் புரியாமல் இங்கே இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்தில் எங்கள் ஊழியக்காரரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். அவர் எங்க ஹோட்டல்ல இருக்காரு, எங்க வல்லமையா இருக்குது. தமிழ்நாட்டில் பாதி ஊழியக்காரன் வெளிநாட்டில் தான் இருக்கான், ஈரோட தவிர மிச்சம் எல்லா நாட்டிலையும். ஈரோடுக்காரங்க யாரும் போல பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா பிடிச்சிருக்கு அத்தனை பேருக்கும். கொரியா வியாதி எல்லாம் கிளம்பி கொரியா, மோடி கோட்டு ஒன்று போட்டுக்கிறது கை இல்லாமல் அப்படியே போட்டு இங்கேருந்து ஒரு பேகை தூக்கிக்கிட்டு எல்லாம் கொரியா போகுது. ஏன் கொரியா போவியா? எழுப்புதலை பற்றி படிக்க போகிறோம். இங்கே கிழிச்சிட்டாரு, அங்கே கிழிக்க போகிறாரு. இப்போ அவர் அங்கே போயிடுறது. அங்கே போய் உக்காந்தா கொரியாக்காரனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு கொரியா தெரியாது. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவன் அங்கே அவ்வளோத்தான். இங்கே பாஸ்டர் அம்மாவும் அப்புறம் வந்துட்டு விசுவாசியும் ஊழியக்காரரை வல்லமையாய் பயன்படுத்தும். எங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கேருந்து ஒருத்தர் போயிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, கேளுங்க எவ்வளோ அழகாக எழுப்புதல் வரும்னு கேட்டுக்கோங்க. அங்கே போயிட்டு வர்றார். கர்த்தர் என்னை கொரியாவுக்கு கொண்டு போனார் என்பதை சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே நான் கண்டுபிடித்து விட்டேன். பிரசங்கத்தில் சொல்றார், எப்படி கண்டுபிடித்தேன் என்றால் நான் போய் நின்ன உடனே அந்த கதவு தானாய் திறந்தது. கர்த்தர் சொன்னார், இதோ உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நான் அந்த கதவை தாண்டி விட்டு திரும்பி பார்க்கிறேன், அந்த கதவு மூடிக்கொண்டது. அது எனக்காக மட்டும் திறந்த கதவு. நான் போய் கொரியா தேசத்தில் இறங்கினேன். அங்கே போனாலும் அந்த ஏர்போர்ட் கதவும் தானாய் திறக்கிறது. கர்த்தர் சொன்னார், நான் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஒரு ஆட்டோமேட்டிக் டோரை வச்சு தேவ சித்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்ச ஆளை வச்சு நம்ம எழுப்புதல் கொண்டாட போகிறோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதான் நிலைமை, சர்ச்சோடைய நிலைமை. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது அவனுக்காக இருக்கட்டும், அவனுக்கு இடம் கொடுத்தானா கொடுத்துட்டு போட்டோம். உங்களுக்கு தேவை வரும்போது பரலோகம் நிச்சயம் கொடுக்கும். ஊழியத்துக்கு அழைத்தவர் தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். நீ அதுக்காக கெஞ்சி கூத்தாடி அதுக்காக கவலைப்பட்டு புரண்டு அழுக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஒருத்தர் என்ன கேட்டாரு, இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரைய, நீ ஏன் போற? என்னாரு, நான் எவாஞ்சலிஸ்ட், நான் போகணும், நீ பாஸ்டர், நீங்க போகக்கூடாது. நான் போகாம சர்ச்சில் இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து, அப்புறம் உங்க இஷ்டம். நான் போனேன்னா உங்களுக்கு நல்லது. நான் எவாஞ்சலிஸ்ட் சர்ச்சை விட்டு போகாம சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்தானா அவனுக்கு சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் சர்ச்சை விட்டுட்டு போனார்னாலும் சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் போகக்கூடாது, எவாஞ்சலிஸ்ட் இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிடுறீங்க, சில நேரத்தில் சர்ச்சை அப்படியே அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக எவாஞ்சலிஸ்ட்டை விட்டு போயிடுறீங்க. 3 மாதம் கழித்து வரீங்க, வந்தால் அவன் சர்ச்சு தனியாக பிரித்து சபையை பிரித்து கொண்டு போய் அவன் போய் தனி சபை ஆரம்பித்து, நீங்கள் பரிசுத்த அக்கினி, அவன் தேவ அக்கினி, வேணும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவன் தேவ அக்கினி, நீங்கள் பரிசுத்த அக்கினி. அவர் ஹோலி ஃபயர், இவன் ஹெவன்லி ஃபயர். வேலை முடிஞ்சிருச்சு. ஃபயர்லேயே வேறு வேறு ஃபயர். அவன் ஃபயர், நீங்களும் ஃபயர். போய் ஆரம்பிச்சாச்சு. போனால் அவன் சர்ச்சை வச்சிருக்கான். வந்தவனே இவர் பாஸ்டர்ஸ் மீட்டில் புலம்புறாரு, நம்பி விட்டு விட்டு போனேன் சபையை, என் ஆடுகளை திருட்டி கொண்டு போய் விட்டார்கள். நீ ஏன் போன? முதல்ல ஏன் போனீங்க? அவன் நல்ல வேலை நீங்க விட்டுட்டு போன விசுவாசியை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறான். அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான். திரும்பி வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்களேன்னு அதையும் கூட்டு போய் தான் தொலைஞ்சிய கதை முடிஞ்சு. இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியத்தில். ஒரு ஊழியக்காரனை உயர்த்தினா உடனே உங்களுக்கு பொறாமை, உடனே நானும் அந்த மாதிரி ஆகணும். ஏன் ஆகணும்? அது அவனுக்கான அழைப்பு. சிலர்லாம் பாஸ்டர்ஸ் சர்ச் கட்டிட்டு இவங்க வெள்ளந்தியா என்ன பண்றாங்க, எல்லா பாஸ்டரையும் கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, வந்து எங்க சர்ச்சை என்ன பண்ணுங்க ஆசீர்வதிக்குன்னு கூப்பிடுவாங்க. வரும்போதே வந்தால் எப்படி பார்ப்பார் தெரியுமா? எப்படி கட்டியிருக்கான் பாரு, எங்க இருந்தா மனம் வருதுன்னே தெரில. இந்த டைல்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நல்ல விசுவாசிங்க, அவனுக்கு கொடுக்குது. நமக்கிட்டும் கத்தர் கொடுத்துருக்காரு தரித்திரம். பின்ன தரித்திரத்துக்கு தரித்திரத்தை தான் கொடுப்பாரு. விசுவாசியை ஏன் திட்டுவிய? கர்த்தர் அவனுக்கு சர்ச்சு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அது தேவை இருக்கும், கொடுப்பாரு.
எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாருக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் முக்கியம். உடனே என் பிரசங்கம் மாறிடுது சர்ச்சில். உடனடியாக அந்த சர்ச்சை பார்த்த உடனே பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன சொன்னார்? ஈரோட்டிலேயே பெரிய சபை கொடுப்பார். எதுக்கு ஈரோட்டில் பெருசு கேளுங்க, இப்படி கேட்டுருங்க. இந்தியாவிலே பெருசு கொடுப்பார், அப்படி கேளுங்க. உடனே ஈரோட்டிலேயே பெரிய சபையை கர்த்தர் கட்ட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு விஷன் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் காட்டினார். அன்னைக்கு ஒருத்தர் காட்டினார், இந்த தம்பிகிட்ட எடுத்து காட்டினேன். கர்த்தர் ஒரு விஷன் கொடுத்துருக்காருன்னு ஒரு ஃபோட்டோவை காட்டினார். பரலோகத்திலேருந்து சபை கட்ட சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட். ரெண்டு ஃபோட்டோ ஒன்றா வச்சு அவன்கிட்ட காட்டினேன். இவங்க வந்து அந்த சபையை கர்த்தர் சொன்ன தரிசனம்னு ஒரு ஃபோட்டோ காட்டினாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு தரிசனம் கொடுத்துருக்காருன்னு அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் நான் பார்த்துருந்தேன் ஏற்கனவே. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி காட்டினேன். பாரு, ரெண்டும் ஒன்று. கர்த்தர் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம். அந்த கவர்மெண்ட்டை இவனு காட்டியிருக்கிறார். ஏன் அந்த மாதிரி ஆகுது? உங்களுக்கு தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இந்த எண்ணம் வருது இல்ல, இதான் உங்க பிரசங்கத்தை மாத்துது. இதுதான் மாத்துது. இப்பவும் சொல்றேன், நமக்கு ஊழியத்துக்கு தேவைகள் இருக்கு, இல்லைன்னே சொல்லல. நம்மை அழைத்தவர் எவங்கிட்டையும் கரம் நீட்ட சொல்லி அழைக்கவே இல்லை. நம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரங்கள் மட்டுமே, நம்முடைய கரங்கள் ஏந்துகிற கரங்கள் கிடையாது. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்து, அவர் இவாஞ்சலிஸ்ட்டுங்க, அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு சர்ச்சு கட்டுற கஷ்டங்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு பாஸ்டருக்கு தெரியும். இதை பேச வைக்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் சொல்லும்பொழுது ஊழியக்காரனை நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு தரிசனம் அதை நடத்தணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக ஒவ்வொரு ஊராக போய் திண்டுக்கல், திருச்சி, ஒவ்வொரு இடமா போய் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 நாள் நாங்களே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்தோம். அப்படி கொடுக்கும் போது ஏறக்குறைய ஒரு 10 இடத்துல நடத்தினோடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இப்படி ஊழியக்காரங்களை வர வச்சு ஒரு வாடகையை எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை நடத்துறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அங்கே உட்கார வச்சு இதே மாதிரி நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் திடீர்னு ஒருத்தர் வந்தார். ஆண்டவர் உங்கள் ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று கொடுத்தாரு. 1/2 ஏக்கர் கொடுத்தாரு. அவர் கொடுத்த இடத்துக்கு ரோடு கூட கிடையாது, ரோடே கிடையாது. அவரே கூட்டு போகும்போதே சொன்னார், ரோடு கிடையாது, நீங்கள் தான் ரோடு போட்டுக்கணும், எதுவுமே கிடையாதுன்னு கூட்டு போய் ஒரு மலை மேலே உச்சியில் கொடுத்தாரு. அந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல ஒன்றுங்க நடந்தே போக முடியாது, 3/4 மணி நேரம் ஆச்சு போகிறதுக்கு. இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே இந்த இடத்துல என்னதை பண்ண போகிறோன்னு நினச்சி நிற்கிறேன். ஆண்டவர் உணர்த்தினார், இதுதான் நான் உனக்கு குறித்த இடம், நீ போ, உன் ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் வந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல 7 வருஷமாக நாங்கள் காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. எப்படி ரோடு வந்துச்சு, எப்படி கரண்ட் வந்துச்சு, எப்படி தண்ணி வந்துச்சு, எப்படி ஆள் வந்தாங்க, எப்படி பணம் வந்தாங்க, யாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நேரடியாகவும் சொல்லக்கூடாது, மறைமுகமாகவும் சொல்லக்கூடாது. நீ நேரடியாக சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், மறைமுகமாக சொன்னால் எனக்கு தெரிஞ்சிடும். நீ அமைதியாக இரு, நானே கட்டி கொடுக்குறேன்னாரு. அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை. அதை கட்டி முடிக்க கர்த்தர் கொடுத்தார். 6 ஃப்ளோர் இருக்குது. நான் வந்து சாட்சிக்காக உங்களுக்கு சொல்கிறேன், 6 ஃப்ளோர் இருக்குது, கட்டி முடிச்சாச்சு. இன்னைய வரைக்கும் நாங்கள் யாருக்கும் கடனாளிகள் அல்ல, பேங்க் லோன் வாங்கலை, யாருக்கிட்டையும் கேட்கல, எந்த விதமான திட்டங்களையும் எங்கள் ஊழியத்தில் அறிவிக்கலை. அதை கட்டுறதுக்கு யாருக்கிட்டையும் போய் இஎம்ஐ கேட்கல, பேங்க் லோன் போடல. இன்னும் சொல்ல போனால் எங்கிட்ட இருந்த எந்த பொருளையும் நான் விற்கவும் இல்லை. நான் செஞ்சது ஒன்றே ஒன்று, என் ஊழியத்தை பாட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு நடுவில் ஒரு வருஷம் கொரோனா வந்து லாக்டவுனுக்கு நடுவுலையும் கர்த்தர் அதை நடத்தினார். லாக்டவுனில் என்னையும் போஷித்தார், அதையும் கட்டி முடித்தார். இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. சொன்னவர் செய்யவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கையேந்த ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார். நான் இதை பைபிள்லேருந்து உங்களுக்கு சாட்சியாக சொல்லணும்னா, மோசேயை கூட்டிகிட்டு வந்து வனாந்திரத்தில் ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்லும் போது சும்மா சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 12 கல் இத்தனை கலர் இருக்கணும், தவசு தோல்லேருந்து இந்த தோல் போடணும், திரைச்சீலை இந்த கலர் இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி பசும் பொண்ணா இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா சொல்றாரு. இத்தனை பொருளுக்கும் நீங்க எங்க போவீங்க? வனாந்தரத்தில் எங்க போவீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிட்டி, ஈரோடு சிட்டியில் வந்து இப்படி ஒன்று கட்டுனா உங்களால் ஈரோட்டில் மட்டும் வச்சு அதை கட்ட முடியாது, பல ஊர்ல இருந்து பொருள் வாங்கணும் நீங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும்? அதை கட்ட முடியும். ஆனா வனாந்தரத்தில், பாலைவனத்தில் நீ கட்டுங்கிறார் மோசே கிட்ட.
இவ்வளவுக்கு எங்க போன ஆண்டவரே? நீ போய் ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போறன்னு மட்டும் சொல்லு அப்படின்னார். கட்டறன்னு சொன்னா அந்த வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை பொருளும் அந்த பக்கத்தில் இருந்த எல்லா கூடாரத்திலும் இருந்துச்சு. அவங்க எப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ அப்போவே எல்லாவற்றையும் அவர்கள் கையில் கர்த்தர் கொடுத்து தான் இவர்களிடத்தில் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள் இருக்குல்ல, அத்தனையும் அப்பயே கொடுத்து அனுப்பிட்டாரு. இங்கே ஆசாரிப்பு கூடாரம் கட்ட ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்த எல்லா கூடாரத்துல இருந்தும் இந்த கூடாரத்துக்கு வந்துருச்சு. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பிளான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்ககிட்ட அந்த பிளானே கொடுப்பார். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? கர்த்தர் பிளான் கொடுத்தாரு, நம்ம தான் கட்டணும். நான் இப்பவும் சொல்றேன், கர்த்தர் வேலைக்கு நீங்க கஷ்டப்படாதீங்க, கர்த்தர் வேலைக்கு நீங்க கடன் வாங்காதீங்க, கர்த்தர் வேலையை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க. அது கர்த்தர் வேலை. அவர் உண்மையா சொன்னார்னா அதை செய்யாட்டி அவர் பேர் தான் கெட்டு போகும். அவர் சொல்லி இருந்து நடக்கணும், அவர் பேர் தான் கெட்டு போகும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னைக்கு காசு இல்லைன்னு இந்த கொட்டரை நிக்குதோ அப்படியே நிற்கும் ஆண்டவரே. நான் கடன் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே குச்சி குச்சா நிற்கும், கொடுத்தா கட்டுவேன்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன், பணம் இல்லாமல் அந்த கட்டடம் நின்னதே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த தேவனை அனுபவித்தவன் என்கிறதான தைரியத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கிற தரிசனத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனுஷங்கிட்ட கை நீட்டுறது, மனுஷனை சாதுரியமா கேட்கறது, அப்படியே பல திட்டங்களை அனௌன்ஸ் பண்றது, இந்த எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க பிரசங்கம் மாறிடுச்சு. அதான் திருப்பி நான் அங்கதான் வரேன். இப்படி விஷன்ல நீங்க மாறினதுனால பிரசங்கம் மாறிடுச்சு.